நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நிலையில பீகார்ல ஜன் விஸ்வாஸ் யாத்திரை அப்படின்ற பெயர்ல சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தலைவர் தேஜஸ்வி யாதவ். ஜன் விஸ்வாஸ் யாத்திரை தேஜஸ்வி யாதவுக்கு கை கொடுக்குமா பார்க்கலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் அங்கம் வகிக்கும் மகாகத்பந்தன் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோடு சிறப்பு பூஜைகளுடன் ஜன் விஸ்வாஸ் யாத்திரையை தொடங்கினார் அக்கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ். முசாஃபர்பூரில் யாத்திரையை தொடங்கியவர் சித்தாமரி, ஷிவார் உள்ளிட்ட இடங்களில் திரளான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் சரமாரியாக தாக்கி பேசி அதிர வைத்தார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமாரை பாஜக கழற்றி விட்டுவிடும் என்றும் அவர் கூறினார். உண்மையில் தேஜஸ்வி யாதவை கரை சேர்க்குமா இந்த ஜன் விஸ்வாஸ் யாத்திரை என்ற கேள்வி வலுவாகவே எழுந்துள்ளது. காரணம், முதன்முதலாக நாடாளுமன்ற தேர்தலை தேஜஸ்வி தலைமையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் எதிர்கொள்ளுவதால் தனது பலம் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தேஜஸ்விக்கு ஏற்பட்டுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து ஆட்சியிலிருந்த நிதிஷ்குமார் கூட்டணியை முறித்துக் கொண்டு பாஜக ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தது மகாகத்பந்தன் கூட்டணியை மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியையும் அசைத்து பார்த்தது. இந்தியா கூட்டணிக்கு அச்சாரம் போட்ட தலைவர்களில் ஒருவரான நிதிஷ்குமாரே பாஜக கூட்டணிக்கு தாவியதால் பீகாரில் இந்தியா கூட்டணியை பலப்படுத்தும் வகையிலும் மக்களின் ஆதரவை திரட்டும் வகையிலும் ஜன் விஸ்வாஸ் யாத்திரையில் நிதிஷ்குமாருடன் கூட்டணியிலிருந்து கடந்த 17 மாதங்களில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டி வருகிறார் தேஜஸ்வி. அதே நேரத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அரசியல் லாபத்துக்காக மக்களை உதாசீனம் செய்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். ஏழைகள், பெண்கள் என பெரும்பான்மை மக்களின் முன்னேற்றத்துக்கான யாத்திரை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் பகுஜன் அகாதா, ஆதி அபாடி புவர் என்ற வார்த்தைகளின் சுருக்கமாக பாப் என்ற வார்த்தையும் யாத்திரையில் முழங்குகிறது. வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை 11 நாட்கள் யாத்திரை மேற்கொள்ளும் தேஜஸ்வி பெரும்பாலான மாவட்டங்களில் யாத்திரை மேற்கொள்ள திட்டமிட்டு பயணித்து வருகிறார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சி அமைத்து சுமார் 20 ஆண்டுகளாகின்றன. லாலு பிரசாத் மற்றும் ராப்ரி தேவிக்கு பிறகு முதலமைச்சராகும் வாய்ப்பு கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தேஜஸ்வியை நெருங்கினாலும் பெரும்பான்மை இடங்கள் பெறாததால் எட்டாக்கனியானது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு மத்தியில் பீகாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையும் மையப்படுத்தியே மக்களின் ஆதரவை பெற்றுவிட தேஜஸ்வி முயன்று வருவதாக கூறப்படுகிறது. ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் 3ஆம் முகமாக உள்ள தேஜஸ்வி யாதவின் நோக்கத்தை ஜன் விஸ்வாஸ் யாத்திரை கரை சேர்க்குமா என்பதே தற்போது எழுந்துள்ள $1 மில்லியன் கேள்வி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ். हमारे गरीब आ गए,